2024 ரிலீஸ் ஆன மலைக்கோட்டை வாலிபன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது லிஜோ ஜோஸ். மோகன்லால் தான் இந்த படத்தில் லீடு ரோல் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இது ஒரு வரலாற்று படம் தான். இது மோகன்லால் குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆள் தத்தெடுத்து வளர்க்குறாப்புல. அவர் மோகன்லாலுக்கு நிறைய சண்டைகள், தைரியம் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாப்புல. அவனை ஒரு பலசாலியாக மாற்றுறாப்புல. அதாவது உலகத்தில் யாருமே இவன் ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பலசாலியாக மாற்றுறாப்புல. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஊராக போய் சண்டை போடுறாப்புல மோகன்லால். அதாவது ஒரு ஊரில் போகிறாப்புலன்னா அந்த ஊரில் யார் பலசாலியாக இருக்காங்களோ அவங்க கூட மோதி ஜெயிக்கிறது. அப்படி ஊராக நாடோடிகள் மணிக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்தந்த ஊரில் போய் யார் யார் பலசாலி இருக்காங்களோ அவங்க கூட நேருக்கு நேர் சண்டை போடுறது. அதே மணிக்கு லாஸ்ட்டாக மலைக்கோட்டைக்கு போகிறப்பல அங்கே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆங்கிலேயர்கிட்ட நம்ம மோகன்லால் சவால் விடுறாப்புல, என்கிட்ட மோதுறீங்களா, நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் கேட்குறத நீங்கள் தரணும் அப்படின்னு மோகன்லால் கேட்குறாப்புல. இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் மோகன்லாலுக்கும் சண்டை நடக்குது. அப்புறமா என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெயினர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு இன்டர்வல் வர கூட இந்த படம் கொஞ்சம் போராக தான் போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதுவும் அது என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, விறுவிறுப்பாகவும் இல்லை, நல்ல என்டர்டெய்னராகவும் இல்லை. அதுதான் இந்த படத்தோட மைனஸாகவே சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படம் ஸ்டோரி விதமாக பார்த்தாலும் இந்த படம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. மோகன்லாலோடைய ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம், அது வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும், நடிகையாகட்டும், எல்லாருமே வேறு லெவலில் தான் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி காஸ்டியூம்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதாவது இந்த பழங்காலத்தில் ஆட்கள்லாம் எப்படிலாம் ட்ரெஸ்லாம் போடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு காஸ்டியூம். அதெல்லாம் நல்லா ரியலாக இருந்துச்சு. அதில் எந்த வித நம்ம ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவும் வீக்காக இருக்குது. அதே மாதிரிக்கு ஸ்க்ரீன் ப்ளேலையாச்சும் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட படம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லை. அதே மாதிரிக்கு இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் படம் கொஞ்சமாக சூடு பிடிக்க தொடங்கிச்சு. அந்த ஆங்கிலேயர்களுக்கு அந்த மோகன்லாலுக்கு நடக்கிற இந்த சண்டை காட்சிகள் எல்லாமே கொஞ்சமாக ரசிக்கிற மணிக்கு இருந்துச்சு. அது ஒன்று தான் இந்த படத்தோட ப்ளஸ்னே சொல்லலாம். அதே மணிக்கு பாடல்கள் எதுவுமே கேட்குற மணிக்கே இல்லை. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு சின்னதாக வெற்றி அடைகிறதுக்கு இந்த படம் முக்கிய காரணம் என்னென்னா, இந்த படத்தோட சண்டை காட்சிகள் தான் சொல்லலாம். ஏன்னா சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப மிரட்டலாகவும் ரொம்ப ரியலாகவும் இருக்கும். அதே மணிக்கு இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னே தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ நாடோடி மணிக்கு ஒரு ஊருக்காக போய் சண்டை போட போவாப்புல. அங்கெல்லாம் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவாப்புல. அதனால் இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னே தெரியலை. அதே மணிக்கு இந்த படத்தோட பேக்ரவுண்டு மியூசிக்கு அது கேட்குற மணிக்கே இல்லை. அது ஏதோ ஒரு பழைய படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் தோணுது. ஏன்னா இவங்க ஒரு பழைய படம், அந்த காலத்து படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கு எடுக்கணும்னு நினச்சி எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரிக்கு ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரிக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸு அந்த படமே முடிஞ்சிருச்சு. அப்புறமா 2ஆம் பாகத்துக்கு சின்னதாக ஒரு சில காட்சிகளை வச்சுருக்காங்க. 2ஆம் பாகம் கண்டினியூ ஆக போகுது இந்த படத்தோட. ஏன்னா முதல் பாகமே ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இதில் 2ஆம் பாகம் வேறு எடுக்க போகிறாங்க. இதில் ஒரு சின்னதாக ஒரு இது காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தேவையில்லாதது தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்களோ, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் முழுக்க இந்த படம் ஒரு மலையாள படம் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.